இவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். தேன் அடிக்கலாம்னு உசரை எடுத்து தெரியாது, அப்படியே ஒரு எட்டி போத விட்டோம்னே பிடிக்கும். நம்மளே சேர்த்து இழுத்துட்டு போயிட போறான்டா. டேய் இப்படி பண்ணிடுற, ஃபோன் போயிருந்தா. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கிளம்பிடுச்சு பூச்சிலாம் கிளம்பிடுச்சு. போடு. சென்ட்ரல் லேட்டருக்கு கவுரு அண்ணா வந்து இப்போ கீழே இறங்குறதுக்கோசரம் காலில் வந்து கயிறு கட்டுறான். புரியுது, இறங்க முடியுமில்ல? என்ன முடியலன்னா வந்துரு, தேனே வேண்டாம். உட்காந்து நீட்டா உட்காந்துட்டான். என்ன பண்ண சொல்லிட்டான் அண்ணே? கல்லு மண்ணில் வந்துருக்கோம். எல்லோரும் எங்கே போயிட்டுருக்கோன்னா மலந்தேன் அழிக்கிறதுக்கு தான். எப்பயுமே கொஞ்சம் ரிஸ்க் இல்லாதது மட்டும் தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி தை 1, இன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மைன்ஸில் இருக்க தேன் கூட வந்து அழிக்கலான்னு போயிட்டுருக்குறோம். அதுக்கான கவுரு, நெருப்பு புகை போடுறதுக்கு பந்தம், தேன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு குண்டா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். இந்த அட்வென்ச்சரில் புதுசாக வந்தது யாருன்னா இந்த அன்னூர்காரன், இந்த குசும்புக்காரன், அப்புறம் அண்ணன் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி வந்துருக்கு. அப்புறம் இதிலே போவோம். எப்பயும் இந்த பாட்டியாக இருக்குமே, ஏய் அப்போலாம் தேன் குடிச்சிட்டு போயிருக்கோம். மைன்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஆஹா, தேன் பூச்சி ஓடிடுச்சு. தேன் கூடு ரொம்ப பழசாயிடுச்சு. இன்றைக்கி தேன் இல்லையாட்டிருக்கு, அதனால் நாங்கள் எடுக்கவும் போகிறதில்ல. பூச்சி வந்து பாதி ஓடிடுச்சு. தேன் கூடு எங்கே தெரியுமா இருக்குது? ஃபோனுக்கு கையில் விளையாட்டு போகல பண்ணி விட்டா உள்ளே விழுந்துச்சுன்னா அவளுக்கு தான். தேன் கூடி பாதி அந்து போச்சு. தேனே சுத்தமாக நல்லா குடிச்சிட்டு போயிடுச்சு. தேன் கூட அங்கே இருக்குது, அந்த கல்லுக்கடியை. அப்போ தேன் எடுக்க முடியாது இன்றைக்கி. தேன் எடுக்க முடியாது, தேனே இல்லை. இந்த பெரிய மைன்ஸில் தான் இதுதான் அழிக்கலான்னு வந்தேன் இன்றைக்கி. நெகிட்டு பேஸ் அங்கேருந்து தேன் கூட்டில் வந்துட்டு தேன் பூச்சியும் ஓடி போச்சு. தேன் கூட்டில் தேனுமே இல்லை. ஸோ பக்கத்து குழியிலேயே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது தேன், வந்துட்டு அங்கே கீழே இருக்குது. ஸோ இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தா தான் தெரியலாம், கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். ஸோ அங்கே இருந்துட்டு அதாவது அங்கேருந்து கைத்தை கட்டி அப்படியே கீழே இறங்கி பார்த்திங்கன்னா கூட அங்கே இருக்குது, அங்கே போகணும். ஸோ அதுக்கான வேலைகள் தான் இப்போது பிளான் பண்ணிகிட்ருக்கு. செட் ஆகுமா ஆகாதா என்னங்கிறது. ஏன்னா அது பெரிய மைன்ஸு, அதோட இது கொஞ்சம் சின்னது தான். அதுதான் ரொம்ப பெரிய மைன்ஸு. இது வந்து கொஞ்சம் பெரிய சின்ன மைன்ஸ் தான். தேன் அழிக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. கயிறு, நமக்கு சேஃப்டிக்கு அந்த ஷூட்டு, அப்புறம் பாறையெல்லாம் எப்படி இறங்கி அழிக்கிறானுங்க இதுலையா ஒன்றுமே எல்லாமே இது வந்துட்டு பந்தம், அதை புகை வந்து உருவாக்குறதுக்கு. அது வந்து கயிறு, இன்னும் சேஃப்டிக்கு அந்த கட்டை மேலே தான் உட்காந்திக்குமா. இந்த பொடியனுக்கு வந்து பெட்ஷீட்டு, இவனுக்கு வந்துட்டு ஷூட்லாம் கிடையாது. இது வந்து ஒரு வேட்டைக்காரன். ஒரு லாஸ்ட் வீக் ஒரு உடும்பு பிடிச்சி கொடுத்தது. இதுக்கு ஒரு 1/4 கிலோ கறியை போட்டும் சாப்பிடல. ஏன்னா நாய் வந்து எப்பயுமே உடும்பு கறியும் பூனை கறியும் அதிகம் சாப்பிடாதான். இது வேட்டையான கறி என்றைக்கு சாப்பிடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நாய் சாப்பிடல. இப்போ தேன் வந்துட்டு எங்கே இருக்குன்னா அங்கே இருக்குது, தெரியாது. இப்போது எங்கேருந்து இறங்கணும்னா அந்த மரத்தில் கைத்தை கட்டி ஃபஸ்ட்டு அளவை செக் பண்ணிவிட்டு எங்கே இருக்குன்னா தேன் அந்த குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல தான் இருக்குது. அதான் இப்போ எடுக்கணும். ஏரோ போட்டு காமிச்சிரு. அதெல்லாம் வந்து வெடி வச்சது அதான். இவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். தேன் அடிக்கலாம்னு உசரை எடுத்து அன்னூர்ல இருந்தா. ஏப்ப நீ கொடுத்தா நக்க மாட்டியா? டேய் இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அன்னூர்லேருந்து இங்கே வந்துட்டு சும்மா இருக்க முடியாமல் தேன் அழிக்க போனாலும் ஊரை சுத்த போனாலும் நம்மளை உசுப்பேற்றி விட்டு
இந்த ரிஸ்கில் இறக்கி விட்டது வம்பில் இந்த வம்பில் மாட்டிட்டு இவன் தான் ஏதாவது ஆச்சுன்னா இவன் தான் புளிக்கொட்டி இருக்குது அப்புறம் புலிக்குட்டி இருக்குதா? புளிக்கொட்டி இறக்கி புலிக்குட்டியா? புலிக்குட்டி போட்டு பிடிங்க எடுத்து போடும். நீ கடி வாங்காமல் போக மாட்டேடே. ஒன்றா இந்த நைட்டு கடி வாங்க எங்கள் கடிக்காதடா. தெரியாது. அப்படியே ஒரு எட்டி போத விட்டோம்னே போட்டுக்கோங்க. நம்மளே சேர்த்து இழுத்துட்டு போயிட போறான்டா. டேய் இப்படி பண்ணிடுற ஃபோன் போயிருந்தா. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இந்த சேனல். அண்ணன் வந்து தயாராகிட்டு இருக்கான். இந்த ரிஸ்கில் வந்து இப்போது இன்வால்வ் ஆகிறதுக்கு வந்தான். நாங்கள் வந்து மேலே தான் இருக்க போகிறோம். ஹீரோ பார்த்துட்டு ஷார்ட் ஃபிலிம் ஹீரோ. தண்ணி தாகடிக்குது. ஏடா இவ்வளோ தண்ணி இது போய் அள்ளி கொடுறா. தண்ணி தாகடிக்குதான். அதுதான் புது க்ளவுஸு மாஸ்க்கு. அது போட்டுக்கோ. பீமேன் இவன் தான் பீமேன். சூட்டு போடுவாங்க. நான் அந்த புகையை இறக்கி விட்றேன். ஆமாம் சூட்டு போடுங்க சீக்கிரம். சூட்டு போடுங்க சீக்கிரம். நாளைக்கு நான் கோயம்புத்தூர் எல்லாருக்கும் சேஃப்டி வந்து தலையிட சுத்தினாலும் கடிக்காது உன்னையா. நீ வந்து பயந்துட்டு ஓடிடாதீங்க. கால்லாம் கடிக்காதா? எங்கேயுமே கடிக்காதுண்ணா. நான் ஒன்றும் இருக்காது அதில். அது புகை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வரைச்சி விட்டோம்னா கடிக்காது நம்மள. கடிச்சா கூட ஆடக்கூடாதா? அது கடிக்கவே நம்ம அதை. தேன் பூச்சி படிச்சிருக்கா? படிக்கல, இருந்தாலும் அதுக்கு அறிவு இருக்கு. நம்மள மாதிரி இல்லை. க்ளவுஸ் போட்டுருக்கா? ஃபஸ்ட்டு நம்ம இறங்க தேர்ந்து தான் பார்த்துட்டு தான் இறங்குறோம். அது எப்படி தெரியுமா? இப்போ ஒரு நேரம் போட்டுருந்தா வேர்வு உள்ளே வந்துருண்டா. வேக்காடாக இருக்கிறதுக்கு அதை அப்படி காய வைக்காம போட்டதுனால தான் நாருது. போடு. அது காலுக்கு போடுறாப்பா. உயிர் வேணும்னா உயிர் மேலே பயம் இருந்தால் போடு, இல்லைன்னா கழட்டி போட்டுரு. ஆறுதாம்மா. அன்னூரில் கோவத்தில் தெரியுவான் டிச்சு தண்ணியோட. இப்போ அண்ணன் வந்துட்டு கீழே அந்த கட்டையில் உட்காந்து அந்த தேனை அறுக்கிறதுக்கோசரம் கட்டிகிட்டு இருக்கான். அதாவது கைத்தை கட்டி அந்த வடக்கவர் வந்து நம்ம ஒரு மரத்தில் கட்டிக்குவோம். இங்கிருந்து ஒரு டைம் போட்டு இப்படி கட்டிக்கலாமா? கவுக்க விட்டியாடா? இதெல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா புகையாக அமைஞ்சு போச்சு. முதல்ல ரெடி பண்ணி இருந்திருந்தா ஆகும். கடிக்காதடா, கழட்டுற ஒன்றும் பண்ணாதடா. கடிக்கிற மாதிரி தான் டப்புன்னு போட்டுக்கோ. அம்மாட்ட கொண்டு போய் காமி. அண்ணன் வந்து பற்றிட்டு இருக்கான். கீழே புகையை வந்து இறக்கி விடுறதுக்கு. பற்றிக்கிச்சாண்ணா? நல்லா தூக்கி தேனி என்கிட்ட ஒன்று வந்துட்டு போதுரா. தூக்கி விடு. நான் அப்படியே பத்தனதுக்கப்புறம் தூக்கி பிடி. நடுவு சென்டராக தூக்கி பிடி. இருண்ணா இறக்குண்ணா. இறக்கி விடு. புகையுது இறக்குண்ணா. சீக்கிரம் இறக்குண்ணா. சீக்கிரம் புறஞ்சு போயிடும். நான் பிடிச்சிக்கிற விடு. இருண்ணா சொல்கிறேன். இறக்க அப்படியே இருக்கு. அப்படியே அதே நேரில் இறக்க கவுத்து வேக மோடு. விடு புகை வந்துட்டு இருக்கு. விடு இன்னும் விடு. இன்னும் 6 அடி 2 அடி விடணும். இன்னும் விடு. போதும். தேன் கூட அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குதே. கிளம்பிடுச்சு பூச்சிலாம் கிளம்பிடுச்சு. பூச்சிலாம் ஃபுல்லாக கிளம்பிடுச்சு பிரவீன். ஆனால் புகை அங்கே போலியே. பூச்சிலாம் கிளம்புது, நல்லாவே கிளம்புது. நல்லா காத்தடிக்கு போகுது. நீ வேணா கடிக்காதுண்ணா. எப்படி நல்லா கிளம்பிடுச்சு. இங்கெல்லாம் தெரியுது உங்களுக்கு, பீஸ் பார்க்குறது தெரியுது. ஃபுல்லாக கிளம்பிடுச்சு. பீஸ்லாம் கம்ப்ளீட்டாக கிளம்பிடுச்சு. இப்பயும் இறங்குறியா? இன்னும் கொஞ்சம் இறக்கிடலாமா? அங்கே பாருண்ணா ஃபுல்லாக நல்லா வடக்கு போயிடுச்சு. எப்படி
டேய் நான்லாம் ஃபேஸ் மாஸ்கே போடாமல் இருக்கேன்டா டேய். இரு நீ பார்த்து சொல்லு. தேன்கூடு வந்து அங்கே இருக்கு. இப்போ நம்ம புகையை வந்து ஃபுல்லாக இறக்கியாச்சு. தேனீக்கிலேருந்து தான் 95% எல்லாமே கிளம்பிடுச்சு. இன்னொரு அது வரைக்கும் தீ எரியுது பிரிவினு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட விட்டு தள்ளி தான் ஒரு 5 அடி தள்ளி தான் இருக்குது. நான் சீக்கிரம் அந்த வேலையை பண்ணுங்க, இல்லை தேனீக்கிலலாம் வந்து ஒட்டிக்கும். ஆமாம் ஆனால் பிரவீன் தேன் இல்லையாட்டிருக்கு. பிரவீன் தேன் இல்லையாட்டிருக்கே. இல்லையாட்டு பெருங்கூடாட்டம் தான் இருக்குது. ஒரு கிலோ கூட ஒரு அர்த்தாட்டிருக்கு. என்ன பண்ணலாம், விட்டுலாமா இல்லை? இங்கே மேலே இந்த க்ளவுடி ஸ்பேஸில் வந்து பார்த்தா தெரியும் எவ்வளோ பீஸ் பார்க்குதுன்ட்டு. ஏன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே அங்கேருந்து கிளம்பிடுச்சு. பாரு எவ்வளோ தேனி திரும்பலாம் வந்து ஒட்டிக்கிச்சு பாரு. அப்படி ஃபுல்லாக திரும்ப வந்து ஒட்டிக்கிச்சு. ஆனால் காற்று அங்கே அடிச்சதுன்னா ஓடிடும். கூட்டு ஆட்டி ஆட்டி விடு. ஆட்டி ஆட்டி இப்படி விட்டா தான் அந்த கூடுகிட்ட போவோம். அப்போ தான் பீஸ் கிளம்பும். கூட்டு ஆட்டி ஆட்டி விடு. புகை வந்து அங்கே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. ஓ இங்கே தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு அடி தான் வந்துட்டு அந்த தேன் கூடு இருக்குது. ஃபஸ்ட் இது பண்ணியிருக்கோம். திரும்ப எல்லாம் 80% வந்து திரும்ப பண்ணிக்கிச்சு. போட்டுக்கலாம் கீழே போய் மறுபடியும் ஒரு ஆட்டினா போயிடும். இல்லை ஆனால் புகை வருது இன்னும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு கடிக்காது. கடிக்காத வரைக்கும் தான் சந்தோஷம். கைத்தை அங்கேருந்து போய் விடு. ஃபஸ்ட்டு கைத்தை பின்னாடி கொண்டு போய்க்கலாம். அங்கேருந்தே போய் விடு. அங்கிருந்தோட உள்ளே வந்துட்டோம். இங்கே இருக்கணும். கவுத்து இங்கே இருக்கணும். இன்னும் 10 அடி தள்ளி இருக்கணும். 10 அடி தெக்க தள்ளணும். 10 அடி தெக்க தள்ளணும். இந்த கவுத்து இந்தண்ட போடு. தெக்க போடணும். தெக்க இன்னும் போடு. இன்னும் தெக்க போடு. இன்னும் போடு. இன்னும் தெக்க போடு. இன்னும் தெக்க போடு. இன்னும் தெக்க போடு. கைத்துக்கு இந்த அடியே போட்டுரு. அது வந்துரு நீ போடு. ஓகே போடு போடு. சென்ட்ரல் இருக்கு கவுரு. போதும் கட்டி. இன்னும் இறக்கணும். இன்னும் 2 அடி இறக்கணும். இன்னும் இருக்கணும். கட்டிரு போ. கட்டிரு. அடியில் கட்டணும். இந்த ரிஸ்க்குக்கு ஒரு 10 கிலோ தேன் இருந்தால் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். 500 கேஜெட்டு. அது ரொம்ப உள்ள தள்ளி இருக்க மாட்டேருக்கு தேன். ஆமாம் தேன் அது நீ எட்டி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எட்டி பண்ண முடியுமா? அதை அந்த கங்காட்டு இருக்குதுல்ல, அதை பிடிச்சிக்கோ. அது மொதல் உட்கார முடியுமான்னு எனக்கு டவுட்டு தான். அண்ணா வந்து இப்போது கீழே இறங்குறதுக்கோசரம் காலில் வந்து கயிறு கட்டுறான். சேஃப்டியாக இறங்குறதுக்கோசரம். இப்போ இது அடி விட்டுக்கோ. அடியில் எப்படி இங்கே இழுத்து போனா அண்ணா வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்கோசரம் கைத்தை வந்து கட்டி விரட்டிட்டு விழுந்துட மாட்டேன் இப்படி கட்டினா. இதெல்லாம் விழுக மாட்டேன். ஒரு ஷோல்டர் அந்த பக்கம், ஒரு ஷோல்டர் இந்த பக்கம் போட்டுப்பா. அவ்வளோதான். கைத்தில் விட்டிலுங்க. இந்த ஷோல்டர் வந்து இது கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். அண்ணன் வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்கோசரம் கயிறு வந்து உடம்புல ஃபுல்லாக போட்டு கட்டிட்டு இருக்கோம். எது சுற்றி இருக்கட்டு காலில் சுற்றி அப்புறம் இடுப்பு சுற்றி. அண்ணனை கைத்தை போட்டு ஃபுல்லாக கட்டியாச்சு. தளவு போட்டு ஒரு இருக்குன்னா தான். தளவு போட்டு ஒரு இருக்கணும். இல்லை சுருட்டிட்டு வந்துருக்கு அவரு. இப்போ குண்டாவை இப்படி இறக்குறது. குண்டாவுக்கு கவுரு நீ இறங்கிடுவ. இப்போ குண்டாவை அதிலே கட்டி விடலான்னு அது இப்போ இது கூட பார்த்துக்கலாம். விட எடுத்துக்கலாம். இப்போ அந்த இது போயிட்டு நீ அந்த பந்தத்தை கொஞ்சம் அவுத்துக்கிறியா? அவுத்துக்கிட்டு வச்சு விரட்டி விடு. அதுக்கப்புறம் டக்குன்னு இறக்கி விட்டு நான் இந்த கட்டுனா இடுப்பில். ஆனால் அது இப்படி கட்டாத நான் இருந்தா இதுக்குள்ளே இந்த தலை விட்டு இருக்கணும்.
இந்த தலைவை விட்டு இருக்கணும். எவ்வளோ சுற்று போட்டுட்டு இருப்பீங்க? இல்லை சுத்த அவ்வளோதான். இப்போ அப்படியே ஒரு கட்டினா அது இடுப்பை சுற்றி கட்டினா அவ்வளோதானா. ஆனால் இந்த கவுத்தையெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே போடணாண்ணா. நான் அப்படி பண்ண முடியாதுண்ணா. அப்படி பண்ண முடியாதுண்ணா. இவ்வளோ கயிறு என்ன கடை வைக்கிறது? அப்படி தான் பண்ணி ஆகணும். அப்படியே முடிச்சு போடுறீங்க, கழுத்துக்கு வந்துட போகுது. ஒன்றும் ஆகாத இருக்கணும். பிரவீன் உருவிக்கிச்சு என்ன பிரவீன் பண்ணுவேன்? வாடா. என்ன முடிச்சு போடணும் நல்லா. அவரே ஏகப்பட்ட வெயிட் ஆகி போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கை தளவுக்கு அதில் போடணும். அங்கே இது உருவிட்டு வந்துடும். ரெண்டு பக்கம் போட்டுட்டு இந்த 2 கொத்தி சேர்த்து போடணும். இந்த 2 கொத்தி. ரெண்டு பக்கம் போட்டுருக்கடா, மேலே வராதுடா. சரி. அவ்வளோவா கத்தி கொடுத்து கத்தி எங்கே வச்சுக்கிற? கத்திங்க. டேய் எங்கடா கத்தி? மரத்தில் வந்து ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்குவாங்க. நீ அந்த பக்கம் போய் வாடா. அந்த கட்டை போட்ட மாதிரி அந்த மரத்தை அந்த பக்கம் போய் வரணும். அப்படியே கயிறு கறந்துக்கிறேன். இப்போ அண்ணன் வந்ததில் இறங்க போகிறான். கயிறுலாம் இருக்குது. நீ நிதானமாக இறங்கி அதனால இழுத்து பார்த்துக்கணும். தரமாக இருக்குதுன்னு அந்த கவுரு. கத்தி எடுத்துக்கிட்டீல? எனக்கு தெரிஞ்ச அந்த குண்டாவை இப்போ நீ இடுப்பில் அப்படியே ஒரு கயிற்றுல கட்டிக்கிட்டே போனால் கூட பரவாயில்லன்னு தோணுது. அந்த குண்டாவை மட்டும் இங்கே கயிறு வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ அதுக்கு மேலே வராது. எங்கடா இங்கே இழுத்து பிடிக்காம நீ அங்கே இருக்கிறியா? வாடா நீயும். டேய் இங்கே வா. வீடியோ இங்கே வா. இங்கே உட்காந்திக்கோ. எடு. இங்கே உட்காந்துட்டு எடு. நின்றுக்கோ. இங்கே நின்றுக்கோ. பார்த்து இறங்க போறீங்க. இறங்க முடியுமில்ல? இறங்க முடியுமில்ல? என்ன முடியலன்னா வந்துரு. தேனே வேண்டாம். மாற்ற மாதிரி இருக்குது. ஏதாவதுன்னா சொல்லு. மல்ல விடுனா. அப்படி விடுனா. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, சேஃப்டியாக இருக்கிறேன். சூப்பர். அப்படி நீ திறமா பிடிச்சிக்கோ. ஒன்றும் பயம் இல்லை. சாகசத்தில் இறங்கிட்டான் அண்ணே. மெல்ல ஒன்றும் இல்லை. அண்ணன் வந்து அங்கே இப்போது இறங்கி போயிட்டுருக்கான். ஏதாவதுனா சொல்லு. எப்படி இருக்குது கயிறு? ஆடுதா? என்ன முறுக்குதா? அதில் முறுக்கிக்காத. அதில் முறுக்குற நீ இப்படி கல்ல அப்படி இந்த திரும்பு. இப்படி திரும்பு. சுத்தனாக்கிலே திரும்பு. அப்புறம் என்ன கைத்தை சிக்க போட நீ. அப்படி திரும்ப. ஓகே. அந்த இந்த கைத்தை எடுத்துட்டுமா இல்லைண்ணா? ரவீனே உண்ணா கைத்தை விடுண்ணா. போடா அண்ணன் ஹெல்ப் பண்ணுற. போடா கைத்து போடுறா. சுத்துது. இதை பிடி. அப்படி உதஞ்சிக்கோ. சுத்துற. எல்லா கைத்தையும் சுத்துற. பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. தீயை எல்லாம் தீ இழுத்துக்கிட்டுமா? நான் கீழே எல்லாம் தீ கொட்டுது. அது இழுத்துக்கிட்டுமல்ல. தீ எரியுது. பிரவீன் தீ எரியுது. என்ன பண்ணிட்டோம்? நான் உட்காந்துக்கிட்டான். என்ன பண்ண சொல்லிட்டான் அண்ணனே? தேன் இருக்குதா? அப்போ எடுக்கிறது வேஸ்ட்டு. தேன் ஒரு சுட்டு கூட இல்லையா? சரி ஏறி போ. இல்லை ரெஸ்ட் எடுத்து கூட ஒன்றும் தப்பு இல்லை. ரெஸ்ட் எடுத்து கைத்தை முறுக்கிக்கிட்டியா? நான் அதான் சொன்னேன் கைத்தை முறுக்குறேன்னு. இல்லை பாடா தீ கவுத்தில டேய் இங்கே வா. சரி நான் கைத்தில் இருக்கட்டுமா? ஏன் சுத்தமா இல்லையா? இங்கே போடு. இழுக்க முடியாது. நானா சப்பல் தறிக்கிட்டு போடுறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லைண்ணா இந்த கைத்தை வடக்கவுத்து பிடிச்சிருக்கணும். அதை பிடிச்சி இழுக்கணும்.
பிரவீனே இழுக்க முடியல. இந்த கவரை கூட இழுத்துடலாம், அந்த கவரில் இழுக்க முடியாது. என்ன பண்ணுதுன்னு சொல்லு. ஏறியா? கைட்டு குடிச்சு மேலே ஏறானாமா? கைத்த முறுக்கிக்கிட்டானா? ஏற முடியலையா? நான் ஃபர்ஸ்ட் தீ எடுத்து பிரவீனே தீய நீ என்ன பண்றீனா? இரு நான் முடிஞ்ச இழுக்கிற போதா தீ. பிரவீன் அப்படியே அமைதியா ரெஸ்ட் எடு. அமைதியா ரெஸ்ட் எடு. பிரவீனே கொத்து மேல கொத்து. எங்க இருக்குது இது இப்போ தீ? இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருந்துச்சு. பக்கத்தில் இருந்து அவன் எட்டி எடுக்க முடியும். இந்த கவுரி இல்லை, அப்படி இழுத்தீங்கன்னா இழுத்துடலாம்டா அவனை. இல்லை வெட்டி விடணுண்ணா. அதை இழுத்து விட்டு கயிறு பிஞ்சு போச்சு. அதை இழுத்து விட்டுரு கீழே தண்ணியில. என்ன பண்ணிட்டு போ? இல்ல ரெஸ்ட் எடு பிரவீனே, ரெஸ்ட் எடு. பிரவீனே பிரவீனே வடக்கூத்து புடி. இல்லை நான் அந்த போய் எப்படி என்ன நிலமையில இருக்கிறேன்னு பார்த்துட்டு வரேன். பிரவீனே பிரவீனே நீங்க பாரு, இப்படி சுத்தணும். இங்க பாரு, என்ன பாரு, நீ இப்படி சுத்தணும். என்ன பாரு, நான் அந்த கைக்கு நீ எல்லாம் பிடிச்சிக்கோ. நீ மாஸ்க் கூட எடுத்துரு. என்ன எடுத்துட்டு கீழே போட்டுருவேன். கையில நல்லா பிடிச்சிட்டோம். கை நல்லா சுத்திக்கிச்சு. அப்படி எடுத்துடு, அப்படி எடுத்துடு. பொறுமையா பொறுமையா, நீ பயப்படாம பயப்படாம இரு. அவ்வளோ. இன்னும் 2 முறுக்கு, 2 சுத்து, இன்னும் 2 சுத்து, இன்னும் 2 சுத்தியே பார்த்து பொறுமையா பொறுமையா. திரும்ப சுத்துற, நீ திரும்ப சுத்துற, நீ கையிலெல்லாம் திரும்ப சுத்துற. அங்க உதஞ்சு நிக்க முடியுமா? வயசு ரொம்ப ரிஸ்காக இருக்கு. டக்குன்னு போய் நீ சுத்துற. இது இன்னும் நல்லா முறுக்கிச்சு. இப்போ ஏறவே முடியாது. நீயே நீ பயப்படாத, கரையில நல்லா தான் இருக்குது. பிரவீனே என்ன பாரு, அந்த கட்டை உதஞ்சு அந்த கல்லை நீ பிடிக்க முடியுமான்னு பாரு. அப்படி பொறுமையை சுத்தி, பொறுமையை சுத்தி. அப்படியே அப்படியே ஒரே சுத்து. அது இறங்கும்போது சுத்திக்கிட்டான். அந்த வடக்கோத்தை சுத்திக்கிட்டான். டக்குன்னு சுத்தி விடு, டக்குன்னு ஒரே சுத்தி. திரும்ப சுத்துற. நீ பயப்படாம இரு, நீ நல்லா சேஃப்டா இருக்கிற. இன்னும் 2 சுத்து சுத்தி நான் கைத்தை அப்படி நவுத்திக்கிறேன். நீ 2 இன்னொரு 2 சுத்து சுத்தி நான் டக்குன்னு கைத்தை விளக்கிக்கிறேன். சுத்திக்கிட்டே இருக்கணும். வேகமா சுத்தி விட முடியுமா? இன்னொரு 3 முறுக்கு, இன்னொரு 3 முறுக்கு, இன்னொரு 3 முறுக்கு. கவர் கட்டி இன்னும் பிடிச்சிருக்காதீங்களா? கட்டிதான் இருக்கு, 2மே கட்டிதான் இருக்குது. வடக்கையில கட்டிதான் இருக்குது. பார்த்து பார்த்து. இன்னும் ஒரு சுத்து, ஒரே சுத்து, ஒரே சுத்து. இப்போ ஏறி பேரு பேரு டக் டக்குன்னு ஏறு. நான் முடிஞ்சு எடுக்கிறேன். ஏய் ஏன் கல்லு மண்ணில் வந்துருக்கோம். இழுக்கட்டுமா? இந்த கைத்து இழுக்கிற வட கைத்தியா? ஆமா. அதை இழுத்து நீ ஏறி இழுக்க முடியல. நான் இது களி செஞ்சுருதுண்ணா. பிரவீனே நீ வட கைத்து நல்லா பிடிச்சிக்கோ. நல்லா அதை பிடிச்சி ஏறு. அதை பிடிச்சி ஏறு. நான் இது இழுத்துக்குறேன். அப்படி வட கைத்து பிடிச்சி ஏறு. வரட்டா?
வரையா ஆ நீ எங்கடா வரங்கிற இழுக்கிறக்கு பிரவீன் ஏறியா நாங்கள் என்ன சோப்பு இருக்கு ஆ ஏறு ஏறு ஏய் ஜூம் பண்ணா உடஞ்சி போயிடும் ஜூம் பண்ணாத ஏறு 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 அழகேறு நாங்கள் இழுக்கிறோம் பாரு இல்லை இழுக்கட்டுமா இல்லை வரல ஆ இல்லைடா இன்னும் கொஞ்சம் அவனுக்கு சப்போர்ட் தான் கூப்பிட்றான் சாவர் மாதிரி கிடக்கிற வீடியோ தான் புக்கிங் பண்ணோக்கு பிரவீன் அவங்க எப்படி பிரவீன் வந்து இருப்பான் எப்படி போனா நான் இழுக்கிறேன் நீ ஏறு ஏன்டா கையில மடிச்சு போச்சுடாடே நீ ஏறு இல்லடா இல்லைங்கடா இழுக்க முடியல எங்க வந்துருக்குற இல்லைண்ணா இல்லைண்ணா இல்லடா இல்லடா வண்டியா இல்லங்கடா இல்லைண்ணா குற்றாதீங்கடாடே விட மாட்டோம் நீ வடக்கைட்டு பிடிச்சிக்கோ இல்லை அது ஒரு 5 அடி கைஸ் வந்தாச்சு கொஞ்சம் பிடிச்சிக்கூடா கையை மடிச்சு போச்சுடா நீ ஒரு 2 அடி இல்லைண்ணா ஏறு கட்டுடா நீ வடக்கைட்டு பிடி கைக்கு சத்து இல்லைடா ஒன்றும் இல்லைடா அதுதான் எங்கே போய் ஏங்க எங்களுக்கு அப்படி இப்போ நடுங்குது பேர் அப்படி இழுக்க இழுக்கவே முடியல இழுக்கவே முடியல இப்போ இனிமேல் பஸ் பஜ்ஜில் இறங்குறா அப்படின்ட்டா